பாம்பன் புதிய பாலத்தில் ரயிலை இயக்கி ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் கப்பல் செல்வதற்காக பாலத்தை உயர்த்தக்கூடிய ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன், இது போன்ற ஒத்திகை எல்லாம் இன்னைக்கு பார்க்கப்படுது. வேறு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? நாளைக்கு பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வர இருக்கிறார். அவர் சரியாக 11:45 மணிக்கு வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளைக்கு என்னென்ன நிகழ்வுகள் பிரதமர் வரும்போது நடைபெற இருக்கிறதோ அந்த நிகழ்வுகளை எல்லாம் தற்போது அதிகாரிகள் தத்ரூபமாக அந்த ஒத்திகை செய்யும் பணிதான் தற்போது நாம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த 580 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய பாலத்தினுடைய பாலம் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றதான் நீங்க தற்போது பார்த்துட்டு இருக்கீங்க. தற்போது அந்த பாலம் மேல தூக்கி இருக்கக்கூடிய நிலையில இந்திய கடற்படையினுடைய ஒரு கப்பல் அந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை இந்திய பிரதமர் சரியாக 12 மணிக்கு இந்த பாலத்தை திறந்து வைக்க இருக்கிறார். திறந்து வைத்து 30 நிமிடங்கள் இந்த பாலத்திலிருந்து இந்த பாலத்தினுடைய செயல்பாடுகள் குறித்து பார்க்க இருக்கிறார். அவருக்கு இந்த பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவருக்கு இந்த 2 சந்தன மாலைகளும் அணிவிக்கப்பட இருக்கிறது. அந்த ஒத்திகை அனைத்துமே இங்கு பொது பார்க்கப்பட்டது. அதே போன்று எஸ்பிஜி அதிகாரிகள் முழுமையாக இந்த ராமேஸ்வரம் பிரதமர் செல்லக்கூடிய இந்த 15 கிலோமீட்டர் தூர பகுதி முற்றிலுமாக அவர்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதன் பிறகு பிரதமர் மண்டபம் பகுதியில் இறங்குறாரு. மண்டபம் பகுதியில் இறங்கிய பிறகு இந்த பாலம் திறந்து வைக்கும் பணிகளை பார்வையிடுறாரு. அதன் பிறகு கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தி பெற்ற பிறகு ஒரு கூட்டத்தில் பங்கேற்று மக்களுடன் அவர் உரையாற்ற இருக்கிறார். தற்போது பாத்தீங்கன்னா நாளைக்கு எது போன்ற ஒத்திகை செய்யப்பட இருக்கிறதோ அந்த ஒத்திகை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது பாம்பன் புதிய பாலமானது பாத்தீங்கன்னா மேல இருக்கு. ரயில்வே பாலம் தற்போது மேல தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. கீழே இந்திய கடற்படையினுடைய கப்பல் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நாளை பிரதமர் அவர்கள் வரும்போதும் இதே போன்றுதான் செய்யப்படுகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பிரதமர் வரக்கூடிய இந்த பகுதி பாத்தீங்கன்னா ரயில்வே துறைக்கு சொந்தமான இந்த ரயில்வே பாலம்ன்றதுனால ரயில்வே அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க, ரயில்வே பாதுகாப்பு படையினரும் வந்திருக்கிறாங்க. அதே போன்று இது கப்பல் இருக்கக்கூடிய பகுதி கடல் பகுதின்றதுனால கடற்படை அதிகாரிகளும் வந்திருக்கிறாங்க. இந்த இந்திய கடற்படைக்கு சொந்தமான C-432 என்ற கப்பலானது தற்போது அந்த பகுதி கடந்து செல்லக்கூடிய நிலையில அந்த கப்பல்ல இருந்து தேசிய கொடிகள் பிரதமருக்கு காட்டப்பட இருக்கிறது. அதே போன்ற அந்த ஒத்திகை தான் நம்ம தற்போது காட்சிகள்ல பார்த்துட்டு இருக்கோம். விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.